தொழுகையில் நாம் ஓதும் ஒரு சிறிய வார்த்தைக்காக 12க்கும் மேற்பட்ட வானவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு இறங்கி வந்தார்கள் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், சஹீஹ் புகாரியில் பதிவான ஒரு உண்மைச் சம்பவம் இது. அந்த சக்தி வாய்ந்த துஆ எது? அதை எப்போது ஓத வேண்டும்? தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஒரு சஹாபி தொழுது கொண்டிருந்தார். ருகூவிலிருந்து எழுந்து சமி அல்லாஹு லிமன் ஹமிதஹு என்று சொன்ன பிறகு அந்த சஹாபி ஆழமான நன்றியுணர்வோடு ஒரு துஆவை ஓதினார். தொழுது முடித்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அந்த வார்த்தைகளை சொன்னது யார் என்று. அந்த சஹாபி பயந்து போய் மெதுவாக, நான் தான் யா ரசூலுல்லாஹ் என்றார். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹ். தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான